அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 8 எல்லா உயிரும் தொழும் என்ற தலைப்பில் மனிதம் ஆளுமை பற்றிய பாடப்பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் ஆளுமை என்ற தலைப்பில் விரிவானம் பெண் படைப்பாளர் சாந்தாதத் அவர்கள் எழுதிய கோடைமலை என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். அதன் இறுதி பகுதியை இன்று நாம் காண்போம். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். பெற்றோர் என்ற சொல்லே வேறு பெற்றோர் என்ற சொல் கொண்டதுதான் எனலாம். தாய் தந்தை இல்லாத ஏதலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியவர்களும் இத்தகைய ஏதலி நிலையில் தவிப்பவர்கள்தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்தப்படுவர்களே அப்படின்னு சொல்கிறார். அதாவது குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பெற்றோர் என்ற சொல்லு பேறு பெற்றோர் என்ற பொருள் கொண்டது தான் எனலாம். அதுதான் உண்மை. இதில் தாய் தந்தை இல்லாத ஏதலி குழந்தைகளை மிக கொடியதாகும் சொல்கிறார். இவங்களை யார் கொண்டாடுறது? நம்ம அப்பா அம்மா இருக்கிறா நம்மளை கொண்டாடுறாங்க, கொஞ்சறாங்க, மகிழ்றாங்க, அது வேறு. அதில் தாய் தந்தை இல்லாத அந்த குழந்தைகளை யாரை கொண்டாடுறாங்க? அவர்களுடைய நிலை மிக கொடியதுன்னு சொல்கிறார். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்ல. அப்படிப்பட்ட குழந்தைகளெல்லாம் தத்தெடுத்து தனது குழந்தையை போல வளர்க்க வேண்டிய அது மனித பண்பு. அப்படி வளர்க்க வேண்டிய மனித மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்கிறார். பிள்ளைகள் இல்லாத முதியவர்களும் இத்தகைய ஏதலிக்கு நிலையில் தவிப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த வரக்கூடிய கதை மாதிரிகள்லாம் பார்த்தோம்னா ஆறுமுகம் குழந்தை, மருத்துவர் செவிலியர், மருந்து கடை பாபு, கணவன் மனைவி, ஒரு தம்பதியர், குழந்தை இல்லாத ஒரு கணவன் ஒரு தம்பதியர்கள், அது கணவன் மனைவி. சரி, இது இறுதி பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நேராக அவர் என்ன இது வரைக்கும் நம்ம எதிர்த்து பார்த்தோம்னா மருத்துவமனையில் எல்லாமே பண்ணின்றது. அங்கே சத்தங்கள், அவர் மனதை எப்படிலாம் பார்த்து குழந்தைகளோட மனநிலை எப்படி இருந்தது. அப்புறம் மருத்துவர் சந்தித்தார். அப்புறமேட்டு என்ன பண்ணார், மருத்துவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது உள்ளேருந்து வெளியே ஒரு பெண்ணானவர் ஒரு குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வெளியே கொண்டுட்டு வருது. அந்த குழந்தையான தன்னுடைய தாயின் தோல் அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே இறுக்கி தன்னுடைய தாயை இறுக்கி அணைச்சிக்கிட்டு வருது. பார்த்தோம் அந்த தாயும் அந்த குழந்தைய அப்படியே அரவணைச்சிட்டு வருதையும் பார்த்துட்டு அப்போ தான் மனசு அப்படி ஆகா, நம்ம குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாமல் போச்சு, நமக்கும் நம்ம மனைவி இருந்தால் நம்ம குழந்தைக்கு இப்படி அரவணைச்சிட்டு பத்திரம் பார்த்துக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை பார்க்கறது மிகவும் பாந்தமாக இருந்ததுன்னா ஒரு அழகாக இருந்தது அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, மருத்துவர் பார்க்குறாரு, குழந்தைக்கு 2 நாளாக நெஞ்சு சொல்லி கட்டியிருக்கு, உனக்கு அவ்வளோ மருந்துன்னு கொடுக்குறாரு. இதை கொடுக்க 2 நாள் சரியானு சொல்கிறாரு. அப்புறம் வெள்ளையாடை தேவதை அங்கே போகிற அந்த தேவையார் செவிலியர்கிட்ட போனோன்னா அந்த அம்மா சொல்லுது, என்ன பெரியவரை குழந்தைக்கு ஊசி போட பார்க்குறாங்க, குழந்தைக்கு கையை என்ன உங்கள் கையெல்லாம் இப்படி நடக்குது, குழந்தைக்கு வேறு யாரும் இல்லையா வீட்டில் பெரியவங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்க்குறாரு. நேராக என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து ஒரு தேநீர் கடையில் போய் தொண்டைக்கு இதமாக ஒரு டீ தேநீர் கொஞ்சம் குடிச்சிட்டு நேராக மருந்து கடைக்கு வர்றாரு. மருந்து கடைக்கு வந்து நமக்கு மருந்து கடை பாபு அவர் சந்திக்கிறாரு. சொல்லிட்டு என்னன்னா இங்கே வந்து இல்லை குழந்தைக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை பாபு அப்படிங்கிறாரு. கொண்டாங்க குழந்தைய அவர் கையில் வாங்கிக்கிறாரு. அப்போ தான் அவர் கைக்கு கொஞ்சம் இதமாகவும் அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். அப்போ சொல்கிறாரு, பாபு இந்த மாதிரி நீ உனக்கு தெரிஞ்சவங்க ஒரு குழந்தைகளாக தம்பதி இருக்குன்னு சொன்ன, அவர்களை வர சொல்லப்பா, நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்லிவிட்டு ஒரு விறுவிறுன்னு என்ன மனது மாறிடும் அப்படின்னு நேராக விடுவின்னு குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இரவெல்லாம் உறக்கமின்றி புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டார். அவர் மனசில் ஐயோ நம்ம குழந்தை இப்படி தத்து கொடுக்குறோமே, அப்படி விட்டு பிரிய போகிறோமோ அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை. ஆனால் இருந்தாலும் அவர் இரவெல்லாம் அவர் உறக்கமின்றி புரண்டு படுக்கிறாரு. சரி, எல்லாமே இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப நினைத்து தன்னை அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படி சமாதானப்படுத்திக்கிறார். பாபுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. அவங்கள பார்க்குறாரு பாபு, கூட்டிகிட்டு அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். குழந்தை யார், அது குழந்தைகளா தம்பதியை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவங்க வந்து பார்த்தோன்னா பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அவங்க முகலில் பார்க்குறாரு. அப்போ உணர்ந்து பிள்ளையின் பாதுகாப்பு குறித்து நம்பிக்கை வந்தது. இவங்களுக்கு எப்படி நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஆறுமுகம் அவருக்கு இருக்குது. நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னால்
தன் முடிவு குறித்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது. ரொம்ப நாளாக தயக்கப்பட்டு இருந்தேன். இனிமே அதுக்கு அந்த முடிவு இனி அந்த இரண்டாவது கருத்துக்கெல்லாம் இடமில்லை அப்படிங்கிறார். அந்த நேரத்துக்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்து இருக்க வேண்டுமே என்னும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே. விழி நீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார். ஆனால் இவருக்கு ஒரே ஒரு தான் வருத்தம், என்னடா நான் பிள்ளையை எப்படி பிரிந்து இருக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருந்தது ஒழிய கண்ணீர் அப்படியே வந்தாலும் அந்த கண்ணீர் திருப்பி உள்ளே கண்ணுக்கு வெளியே வர அதை உள்ளே திருப்பி அனுப்புகிறார். உங்களுக்கு கவலை வேணாம் ஐயா. அவங்க சொல்கிறாங்க, தம்பிங்க ஐயா உங்களுக்கு கவலையெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்படி சொல்கிறதுக்கு கூட சரியில்லை தான். நல்லா பார்த்துக்கோங்கன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கின்றார்கள் என்ன? அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கிய பிறகு தொடர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு கவலையெல்லாம் வேணாம் ஐயா, உங்கள் பிள்ளையை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது கூட சரியில்லை தான். நல்லா பார்த்துக்கவனு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கின்றார்களா என்ன அப்படிங்கிற. அப்பா என அழைக்கப்பட வேண்டிய இருப்பவன் ஓரிரு கணம் போல் அப்படியே கனவுல ஒரு கணம் போல் அப்படியே தயங்கிய பிறகு அப்படியே என்ன பண்ணுற அப்படியே அப்படி தொடர்கிறார். ஐயா ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து இருக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு பெரிய மனசோட, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இருக்கீங்க. நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடமே இன்னொரு உதவியும் கேட்கின்றோன்னு சொல்கிறார். உங்களுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ என்ன குழந்தை இல்லாத திடீர்னு ஒரு குழந்தைய கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடம் இன்னொரு உதவியை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோடு வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் என் குழந்தையை பிரிந்து எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் தனியாக தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு யாருக்கும் கிடையாது, அதனால் எங்களோடய வந்துடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் 3 பேருக்குமே ஒரு பெரிய துணையாக பலமாக இருக்குன்னு சொல்கிறார். எங்களுக்கும் யாரும் கிடையாது, நீங்கள் வந்துட்டிங்கன்னா எங்கள் 3 பேருக்கும் நீங்கள் ஒரு பெரிய துணையாக இருப்பீங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு பக்கப்பலமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாய் இருப்போம், சரின்னு சொல்லுங்கள் ஐயா அப்படிங்கிறார். அது சொன்னார். நீங்களே எதுக்கு கவலைப்பட வேண்டாம், நம்ம அதில் 3 பேர் ஒன்றுக்கு ஒன்று இருப்போம். அப்போ நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாய் இருப்போம், சரின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறார். நம்மள ஒரு குடும்பம் மாதிரி நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம். என்னடா அது, இவருக்கு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி வந்துடுச்சு. அப்படி என்ன நம்மளையும் சேர்த்து கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. யாருக்கு யார் உதவி, எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு எளிமையாய் தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற இது அத்தனை பிரச்சனைகளும் இப்படி ஒரே நாளை தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுகவிரிகரித்துன்னு சொல்கிறார். என்னடா அது அதிர்ச்சியம் இருக்குது, என்னடா நம்ம குழந்தைய மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருக்கா தான் இவரை நம்மளையும் கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, எவ்வளோ பெரிய உதவி. ஏன்னா குழந்தையை பிரிந்துவிட்டால் இவரும் நிம்மதியாக அங்கே இருக்க முடியாது. அவங்க தம்பதிகள் அத்தை முடிவு எடுத்துருக்குறாங்க. குழந்தை இவருக்குன்னு ஒரு ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு இந்த குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தையை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களா, இவருடைய நிலைமை என்ன ஆகிறது, வயதில் பெரியவராக வேண்டாம். அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்களே எங்களோட வந்துட்டிங்கன்னா நம்மளை ஒருத்தருக்கு ஒரு அன்போடு ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிறார். மலை போன்ற ஒரு பிரச்சனைகள் அனைத்தும் ஒரே நிலத்திலிருந்து இவர் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப என்ன பண்ணுற அப்படியே மகிழ்ச்சி, அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே சந்தோஷப்படுறார். அப்போ சொல்கிறார் பாபு பார்த்து சொல்கிறார், பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுது அப்பா சொல்கிறார். பாபு சொல்கிறார், பாபு நீ ஏன்னா இதனையும் காரணம் தான் பாபு தானே, பாபு நீ செஞ்ச உதவி எங்களால் மறக்கவே முடியுதப்பா, எனக்கு எவ்வளோ இதை சொல்லியிருக்கேன். அதனால் பாபு சொல்கிறார், பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதப்பா அப்படின்னு சொல்கிறார். கண்ணீரை இப்போதும் சுதந்திரமாய் வெளியே அனுப்பியபடி கைக்கூப்பினார் முதியவர். கையை அப்படியே கண்ணீரை அப்படியே இப்போது வருது, ஆனால் சுதந்திரமாக இப்போ வெளியே அனுப்பி வெளியே கண்ணில் இருக்கிற கடனும் கொட்டுது. அப்படியே கைக்கூப்பினார் முதிய, ரொம்ப நன்றி பாபு அப்படின்னு என்ன பண்ணார், அந்த பாபுக்கு கைக்கூப்பி அப்படியே கைக்கூப்பினார் முதியவர் அப்படின்னு சொல்கிறார். இது சொல்லி முடிக்கிறாங்க கதையை. அதுதான் சொல்கிறார். இதான் இறுதி பகுதியில் அப்படி அவர் மனமானது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இதனால் நமக்கு ஒரு துணை வேணும், நமக்கு ஒரு குழந்தைக்கு நாம தான் அப்படி ஒருத்தருக்கு அந்த குழந்தைக்கு அவருக்கு இந்த குழந்தை அப்படி தான் மாறி இருந்தாங்க. அப்போ அந்த மருத்துவமனையில் பார்த்தோம்னா, அந்த மருத்துவரை பார்க்க போகும்பொழுது ஒரு குழந்தையானவள், ஒரு பெண்ணானவள் தன்னோட குழந்தையை தோல் மேலே சுமந்து கொண்டு வரும்பொழுது அந்த குழந்தையை தன்னோட தாயை இறுக்கி அணைத்து கட்டிப்பிடித்து வரும்பொழுது அந்த தாயெல்லாம் தன்னோட கையை போட்டு அப்படியே அந்த குழந்தையை பாதுகாப்பாக கொண்டு வரதை பார்த்துட்டு இவர் அப்போ தான் நினைக்கிறார்,
நம்ம குழந்தைக்கு ஒரு தாய் இருந்திருந்தா, நம்ம குழந்தைங்க இப்படி தான் அவங்க அம்மா இருந்தது அப்படி தானே பாதுகாக்கணும். இதை நாம் எதுவும் தவறு பண்ணுற மாட்டேங்குது, நம்ம பிடிவாதம் படிக்கிறோம். ஏன்னா அப்போ அந்த குழந்தைக்கு உடனே தேவையான ஒரு தாய், ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு வேணும். அப்படின்றதுனால தான் என்ன பண்ணார், மனம் மாறி. அப்போ அதுக்கு பின்னாடி தான் மனசை மாறார். அது மனம் மாறி தான் தன்னுடைய குழந்தை என்ன பண்ணுறாரு, நம்ம இவர் ஏற்கனவே இந்த மருந்து கடை பாபுன்னு சொல்லியிருப்பார். ஐயா நீங்கள் எத்தனை நாள் இந்த குழந்தைய வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, என் குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டாமா, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா சொல்லியிருப்பார். அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார். அந்த மருந்து கடை பாபு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏற்கனவே குழந்தைங்கள தம்பதி எங்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, யாராவது இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் எங்ககிட்ட எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்குன்னு சொல்லியிருப்பார். அவர் எத்தனால கொஞ்சம் காலம் பார்ப்போம் அப்படி சொல்லி ஆறுமுகம் கொஞ்சம் காலம் கடந்து இருந்திருப்பார். காலம் கடந்த பின்பு இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த மருத்துவமனையில் அந்த தாயை அந்த குழந்தையும் பார்த்த உடனே இவர் இந்தமாரி முடிவெடுக்கிறார். ஆனால் அவங்க இது எதிர்பார்க்காத முடிவு. அவர் குழந்தைங்களை மட்டும்தான் அவரை பார்த்த உடனே அந்த ஏக்கம் தவிப்பு இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு வந்துருச்சு. குழந்தைங்க ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவருக்கு இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தையை பிரிந்து இவரை மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக வாழ முடியும், அது சிரமம் இல்லையா? அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம குழந்தையும் என்ன பண்ணலாம், இந்த குழந்தையோட இவரையும் எங்களோட வந்துடுங்க, நம்ம 3 பேரும் எங்கள் 3 பேருக்கும் வேறு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எங்கள் பக்க பலமாக எங்களுக்கு இருக்கும், எங்களுக்கும் ஒரு பலமாக துணையாக இருக்கும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ண இவரையும் சேர்த்து என்ன பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவர் என்ன நினைப்பார், ஐயோ நம்மளோட பிரச்சனைகளை மலை போடு இவ்வளோ பிரச்சனைகள் நான் இருந்தேன், அந்த பிரச்சனைகளை நம்ம ஒரே நாளில் இப்படி தீர்ந்து விட்டதே அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுறாரு அவர், அந்த ஆர்வம் மிக மகிழ்ச்சி அடைகிறார். இதுக்கெல்லாம் காரணமான அந்த பாபுவுக்கு கை குப்பி தன்னுடைய அப்படின்னு பாபு எனக்கு இப்போதைக்கு என்னது இத்தனை நாளாக நம்மளாம் இந்த மண்ணில் என்ன சாவு ஐயோ குழந்தையோட எனக்கு அந்த பயம் இருந்தது செத்துக்கிட்டு போயிடுவோமோ அப்படி. ஆனால் இப்போ அப்படி இல்லைப்பா பாபு சொல்லாரு, இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுது ஐயா, தோணுதப்பா, ரொம்ப நன்றிப்பா. அப்படி நம்ம கண்ணீரை அன்றைக்கி முன்ன திருப்பி அனுப்புனார் உடையேனி போயிட்டு வராதுன்னு. ஆனால் இப்போ என்ன பண்ண சுதந்திரமாய் அந்த மகிழ்ச்சியில் என்ன பண்ணுறாரு, சுதந்திரமாய் வெளியே அனுப்பியபடி கைக்கு வைப்பினார் அந்த முதியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, நன்றி மாணவ செல்வங்களே. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.